ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சபரி வந்து நடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நடிக்கிற மாதிரி தெரியல. அவர் சின்சியாரிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து ஒருத்தர் வந்து பக்கத்துலேயே இருந்தவர் நம்ம விஜய் பார்வதி அண்டு திவாகர் கிட்ட வந்து சொல்கிறாப்புல. யாருன்னா கலையரசன். கலையரசன் உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு நாட்டுப்புற கலைஞர் மாதிரி முன்னாடி இருந்தார். நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அகோரியா மாறினார். இப்போ திரும்ப வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காப்புல. அவர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. நிறைய விஷயங்களை அவர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு சபரியோட முகத்திரையை நான் கிழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இதை நம்ம கேட்கும்போது பகீர்னு இருக்குது. என்னவா இருக்குது அப்படின்னா, ஆனால் இதை வந்து விஜய் பார்வதி கிட்ட சொல்கிறாரு. விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சபரி கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்குது. சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சபரி வந்து ஒரு சரியான ஒரு கேம் விளாட்றான். அதாவது ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கே தெரியாமல் மக்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ கமருதீன் வந்துட்டு அன்றைக்கி தண்ணி மேட்டில் வந்துட்டு தப்பு பண்ணார். ஆனால் நான் இருக்கும்போது கமருதீன் கிட்ட பேசும்போது எல்லோரும் இருக்கும்போது, மச்சான் நீ அன்றைக்கி வந்து இந்த இடத்த விட்டு போனேன், நான் யாருக்கிட்டே சொன்னேன்னா அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லலை, ஆனால் இப்போ மக்களை வச்சு அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் வச்சு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், என்கிட்ட சொல்லிட்டு போனேன் மச்சி, நீ சொல்லிட்டு போகாமல் தானே போனேன், அதை நான் யார்கிட்டயா சொன்னேன்னா. இப்படியே வந்துட்டு நடந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். அதே மாதிரி நான் கிச்சனில் இருக்கும்போது என்ன பண்ணுறான், மச்சி நேற்று மாதிரியே வந்துட்டு அந்த அரிசியெலாம் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடு, நீயே பண்ண மச்சி, நீ தான் கரெக்டாக பண்ணுன்னு சொல்கிறான். அதுவும் கீழே குனிஞ்சு எடுக்கிற வேலையில் என் கூட கொடுக்குறான். நானும் என்ன பண்ணுறேன், சரி எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக பண்ணி அந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு கொடுத்துருவேன். அதை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கன்னி மேடம் அந்த பக்கம் வந்தாங்கன்னா, அக்கா நான் இந்த சொன்ன அளவில் வச்சு கரெக்டாக வச்சிட்டேங்க்கா அப்படின்றான். வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அதில் நானும் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தோணும். வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் எவ்வளோ நேரம் பண்ணவொன்னே நான் வந்து லூஸா, அந்த மாதிரி ஒரு கேமை தான் அவன் விளையாடுறான் அப்படின்ட்டு அங்கே பயங்கரமாக எடுத்து வைக்கிறேன். அதாவது நான் நல்லவன், எனக்கு வந்துட்டு இப்போ அதே மாதிரி வந்து அந்த டேஸ்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அங்கே டேஸ்ட்டு பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது சமைக்கும் போது அவன் நிறைய நேரங்களில் டேஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ அது ரூல்ஸ் பிரேக் தானே. அதேமாதிரி சமைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவான், அதை வந்து 4 பேர் கொடுக்கறதுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பான் சூப்பர் டீலக்ஸில். அவங்கக்கிட்ட அதை ஒரு பதிவு பண்ணுவான், நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஸோ எல்லார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்சியராக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயும் பதிவு பண்ணுறான், பார்க்குற கேமராக்கிட்டையும் பதிவு பண்ணிகிட்ருக்கான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு இந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜய் பார்வதியில் வாய் பொழந்துக்குச்சு. பாத்தியா அப்படியா நடக்குது, நான் நினச்சேன் அப்படின்னு. இந்த பக்கம் இவர் யார், நம்ம திவாகர், நான் தான் கண்ணு, நான் தான் அப்போ சொன்னல கண்ணு, நீங்கள் தான் கேட்குற கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கலையரசனை நம்ம ஃபுல்லாகவும் நம்பிட முடியாது. ஆனால் கலையரசன் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி நான் விஷயங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி தான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே வந்து சபரி நாடகம் பண்ணுறாரு, செய்யறதெல்லாம் பதிவு பண்ணுறாரு, அதே மாதிரி நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு கேமரா முன்னாடியும் எல்லாருக்கிட்ட முன்னாடியும் மாட்டி வராரு, இந்த மாதிரி வேலைகளை தான் செய்கிறாரா? இல்லைங்க, அவர் சொல்கிறத போய் நம்புறீங்க பாருங்கள். நல்லவருங்க, தங்கமானவருங்க சபரி, உண்மையில் நல்லவர். அதனால தான் என்னோடய ஓட்டை எல்லாத்தையும் அவருக்கு நான் போடுறேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.